13ஆம் நூற்றாண்டில் மார்க்கோ போலோ மற்றும் 14ஆம் நூற்றாண்டில் இபின் பட்டுடா ஆகியோர் இந்த பறவையை மடகாஸ்கர் தீவில் பார்த்ததா குறிப்பிட்டிருக்காங்க. இதற்கு பிறகு சில உள்ளூர் மக்கள் இவற்றை கண்டதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. 1640களில் மடகாஸ்கரோட பிரெஞ்சு கவர்னர் ஃப்ளாகார்ட் மக்கள் வசிக்காத இடங்களில் தீக்கோழி போல ஆனால் உருவத்தில் மிகப்பெரிய பறவை வசிக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு. இதற்கு பிறகு யானை பறவைகளை கண்டதா எந்த ஒரு குறிப்புகளும் இல்லை. அதனால் 17ஆம் நூற்றாண்டில் தான் அவை அழிஞ்சிருக்கணும்னு நம்பப்படுது. இன்னைக்கும் சில ஆய்வாளர்கள் கிட்ட இது ஒரு விவாதமாகவே இருக்கு. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அழிஞ்சிட்டதா சிலர் சொல்கிறாங்க. இன்னும் சிலர் கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்ததா சொல்கிறாங்க. யானை பறவைகள் பழங்கள், விதைகள் மற்றும் இலைகளை தினசரி உணவாக உண்டிருக்கு. மடகாஸ்கரை பூர்வீகமாக கொண்ட மரங்கள்ல இருந்து சில பெரிய பழங்களையும் சாப்பிட்ருக்கு. அது அவைகளுக்கு பொருத்தமாகவும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். சில சமயங்களில் சின்ன பறவைகள் மற்றும் விலங்குகளையும் சாப்பிட்ருக்கு. மடகாஸ்கர் ஆப்பிரிக்காவோட தென்கிழக்கு கடற்கரையில் இருக்கிற ஒரு தீவாக இருந்தாலும் சுமார் 90 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்திய துணைக்கண்டத்தில் இருந்து பிரிஞ்சு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு மாறுபட்ட நிலப்பரப்பாக உருவெடுத்துருச்சு. இதன் காரணமாக தான் இந்த நிலப்பகுதி மாறுபட்ட வேறு எங்கும் காணாத உயிரினங்கள் கொண்டிருக்கு. யானை பறவைகள் மட்டும் இல்லாமல் 1000 ஆண்டுகள் வாழக்கூடிய பௌபாப் மரங்கள், அதிகமான நறுமணம் கொண்ட இலைகள் உள்ள ரவின்சரா மரம், லெமூர்கள், உலகின் மிகப்பெரிய பச்சோந்தியான பார்சன்ஸ் கெமிலியான் மற்றும் இன்னும் பல வித்தியாசமான மற்றும் வேறு எங்கும் இல்லாத உயிரினங்களை கொண்ட ஒரு வித்தியாசமான பூமியாக மடகாஸ்கர் திகழுது. மனிதர்கள் வேட்டையாடினது மற்றும் வாழ்விடங்களை அழிச்சது இந்த பிரம்மாண்டமான உயிரினத்தோட அழிவுக்கு வழிவகுத்துருச்சு. இதற்கு மற்ற காரணங்கள் என்னன்னா சுற்றுச்சூழல் மாற்றங்கள், இவற்றோட குறைஞ்ச இனப்பெருக்க விகிதம் மற்றும் மடகாஸ்கரின் தனிமையான சூழல், இது எல்லாமே இவற்றோட அழிவுக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு. இன்றைக்கும் இந்த யானை பறவைகள் நம்மளோட வாழ்ந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.